தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். வரவேற்கலாமா? தமிழகம் சட்டமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சட்டப்பேரவை தலைவரை இன்றைக்கு தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஆண்டாண்டு பரம்பரை காலமாய் ஆண்டு வருகிறவர்கள் கேள்வி கேட்டாய் வியக்கத்தக்கதான பதிலை கொடுக்கிறார். கையை தட்டுங்க அல்லேலூயா. வியந்து போகிற பதில். கை காட்டும் போது ஒரு சைலண்ட். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் அவரோடு கொடுக்கிறார். நம்ம எழும்பி நின்று அவருக்கு நம்முடைய போதகர்கள் எல்லாருடைய சார்பாக ஒரு சால்வை அணிவித்து நாம் அவர்களை கனம் பண்ண போகிறோம். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரகாசம் ஐயா அவர்களை நாம் போதகர் சார்பில் நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். எவ்வளவு காசு இருக்கிறது என்று சீட்டு கொடுக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் காசெல்லாம் பார்க்காமல் உள்ளத்திலே மாசு மறுவில்லாமல் ஒருவன் இருந்தால் அவன்தான் எம்எல்ஏவாக வர வேண்டும் என்று 234 பேரையும் வரிசையாக நிற்க வச்சார். நாங்கள்லாம் வரிசையாக நின்னோம். 234 பேரையும் மேடையில் நிற்க வச்சு உறுதிமொழி, நேர்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், மக்களுக்கு சேவை செய்வேன் என்று இந்தியாவிலேயே 234 பேரை நிற்க வச்சு உறுதிமொழி வாங்க வச்ச ஒரு முதலமைச்சர் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள். அதை நான் சொல்லுவதற்கு காரணம், வேதத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சகையவே நீ இறங்கி வானார். நான் இல்லைங்க, நான் வாங்கினதெல்லாம் எத்தனை பங்கா திருப்பி கொடுத்துட்றேன்னார் அவர். அநியாயமாக வாங்கினது உண்டானால் 4 பங்கா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போது அநியாயம் நடக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது. காசு கடைக்காரர்களை வந்து என்ன பண்ணார், சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி புறா விற்கின்றவர்களையும் என்ன பண்ணார், வெளியே போங்க. அப்போது நீதி நியாயமும் நிலைப்படுத்துவதற்கு தொடர்ந்து நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒவ்வொன்றும் நமக்கு நீதி போதனைகளை தருகிறது. ஒரு மனிதன் தன்னை முழுமை பெற்ற நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு நிச்சயமாக ஒரு அடித்தளமாக உங்களுக்கெல்லாம் எனக்கும் வேதம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமானவர்களாக காட்ட வேண்டும். இப்போது இந்து மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவருடைய மதம் என்ன போதிக்கிறதோ, எந்த மதமாக தப்பாக போதிக்க போதா, எல்லாம் நல்லதாக தான் போதிக்கும். நாம் இதை ருசித்து பார்த்ததால் நம்ம என்ன சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறோம். அதனால தான் இந்த போதகர் கூடுகை, இந்த நம்முடைய அமைப்பெல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஒன்று மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம வனத்துறை அமைச்சர் சொன்னார், எப்படி ஆண்டவர் யாரையாவது பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் கவலைப்படுவார். அவர் யாரை பிடிக்க வேண்டுமோ, எப்போது பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்து விடுவார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நீ நினிவேவுக்கு போக வேண்டாம், நீ நினிவேக்கு தான் போக வேண்டும், வேறு ஊருக்கு போக முடியாது. அப்புறம் மீன் கக்கி கொண்டு போய் நினிவே கடற்கரையில் போட்ட மாதிரி தான் போட்டுருவார். சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு இந்த ஊழியெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. உங்கள் விருப்பத்தில் ஊழியத்துக்கு வர முடியாது. தேவ சித்தம் இருந்தால்தான் நீ ஊழியத்துக்கு வர முடியும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது.